Hi friends, welcome to our channel. This video is sponsored by BuyMode mobile shopping app. இந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு ஜாமான்கள்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வாதி செல்வங்களுக்கு ஆசைப்படுபவர்கள் பத்மாவதி தாயாரின் இந்த மந்திரத்தை 21 முறை சொன்னாலே போதும். செல்வம் என்றால் யாருக்குத்தான் விருப்பம் இல்லாமல் போய்விடும். எவ்வளவு பணம் நம்மிடம் இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று கேட்க தோன்றும். செல்வங்கள், நகைகள், பணம், வைர வைடூரியங்கள், ரத்தினங்கள் என்று எல்லாவற்றின் மீதும் பேராசை கொள்ளும் மனிதன் அதை யாரிடம் கேட்பது என்னும் ஆன்மீக ரகசியத்தை அறியாமல் இருக்கின்றான். செல்வாதி செல்வங்களை அள்ளித்தரும் பத்மாதேவி தாயாரின் கருணை நம் மீது பட்டால் குப்பையில் இருப்பவரும் கோபுரத்தில் ஏறிவிடலாம். செல்வங்கள் பெருக பத்மாவதி தாயார் மந்திரங்களை பற்றிய தகவல்களைத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பத்மாவதி தாயார் வெங்கடாஜலபதியின் பதியாக விளங்குகிறார். அல்ல குறையாத அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கும் பத்மாவதி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவதுதான் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளில் இரவு நேரத்தில் குளித்து முடித்து சுத்தபத்தமாக பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும். சுத்தமான இடத்தில் சுத்தமான துணிகளை உடுத்தி கொண்டு பத்மாவதி தாயாரின் படத்தை மலர்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பின்னர் ஒரு பித்தளை தட்டில் அகல் விளக்கு ஒன்றை வைத்து அதில் சுத்தமான பசுனை ஊற்றுங்கள். தாமரை தண்டை திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். தாமரை தண்டு திரி இல்லாவிட்டால் உங்களிடம் இருக்கும் பஞ்சு திரியை முன்னமே பன்னீரால் நனைத்து நன்கு காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பத்மாவதி தாயார் மகாலட்சுமியின் அம்சம். எனவே நறுமணம் மிக்க தீப ஒளியானது அவளின் சிறந்த அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. இந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வைத்து பின்வரும் இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். பத்மாவதி தாயாரை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பத்மாவதியே ஷவஷட் என்பதாகும். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் எனக்கு நிறைய காசு வேண்டும், எனக்கு நிறைய நகைகள் வேண்டும், எனக்கு நிறைய செல்வங்கள் வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவள் தான் பத்மாவதி தாயார். இந்திரன் போல சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற ஆசை பேராசையாக இருந்தாலும் மனிதன் நியாயமான ஆசைகளுடன் இணைக்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்திரத்தை 21 முறை வெள்ளிக்கிழமைகளில் தாமரை தண்டு திரியினால் தீபம் ஏற்றி பத்மாவதி தாயாரை வேண்டி சொன்னால் சீக்கிரமே செல்வங்கள் சேரும் என்பது நம்பிக்கை. பத்மாவதி தாயாரின் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ பத்மாவதி பத்ர நேத்ர வஜ்ர வஜ்ராங்குச பிரத்யக்ஷம் பவதி. பத்மாவதி தாயார் கருணை மிகுந்த தாயாக கருதப்படுகிறார். பக்தர்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும்போது தாயார் பரிவுடன் பரிகாரம் செய்வதாக நம்பப்படுகிறது. செல்வ வளம் வேண்டுபவர்கள் தாயாரை வேண்டிக் கொள்ளும் போது பொருளாதார மேன்மை பெறுவதாக நம்பப்படுகிறது. இதனால் செல்வ தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார். பத்மாவதி தாயாருக்கு தனியாக திருச்சானூரில் கோயில் உள்ளது. இது திருப்பதி அருகிலேயே உள்ளது. இந்த திருத்தலத்தில் சென்று தாயாரை தரிசித்தால் செல்வங்கள், மனநிறைவு, அமைதி, பரிபூர்ண வாழ்க்கை கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இதுபோல ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.